வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்க வீடியோ நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம வந்து நல்லா மொறுமொறுன்னு உளுந்த வடை எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து 200 கிராம் உளுந்தம்பருப்பு வந்து நான் 1 மணி நேரமா தண்ணீரில் நல்லா ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணால் எடுத்து ஊற வச்சுக்கலாம். இப்போ ரெண்டும் நல்லா ஊறிடுச்சு. நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க உளுந்தையும் அரிசியையும். இப்போ உளுந்தையும் அரிசியையும் நான் நல்லா அரைச்சிட்டேன். நீங்கள் அரைக்கையில் வந்து தண்ணியை மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும். நான் மிக்சியில் தான் இன்றைக்கி உங்களுக்கு அரைச்சி காமிச்சிருக்கேன். நீங்கள் அரைக்கையில் ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா அந்த வெண்ணெய் பதத்துக்கு வரணும் மாவு. அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் தான் உங்களுக்கு வடை வந்து நல்லா குண்டு குண்டாக வரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் கரெக்டாக அரைச்சிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்து இந்த மாவை கொஞ்சம் போட்டு பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து மிதந்து வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் சரியான பக்குவத்தில் தான் மாவு அரைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ மாவு வந்து நான் வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இதில் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணல இந்த மாதிரி நல்லா இப்படி அடித்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த காற்றெல்லாம் அது உள்ளே போய் நல்லா நம்மளுக்கு வடை நல்லா குண்டாக புஃப்னு இருக்கும். இப்போ நான் ஒரு கடாயில் வடை பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வடை போடலாம். இப்போ நம்ம வடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கைகளை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு தான் ஒவ்வொரு தடவையுமே வந்து வடை போடணும். இந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு பால் மாதிரி அதை உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு சென்டரில் உங்கள் கட்டை விரலை வச்சு ஒரு ஹோல் போட்டுட்டு அதை அப்படியே எண்ணெயில் போட்டுருங்க. நான் முதல்ல சொன்ன மெத்தட் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் புதுசாக போடுறீங்க வடை அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வாழை இலை அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கிட்டு அதில் மாவு வச்சுட்டு சென்டரில் ஒரு ஹோல் போட்டுட்டு அதை அப்படியே கையில் எடுத்து நீங்கள் எண்ணெயில் போட்டுடலாம். இது ரொம்பவே வந்து சிம்பிளாக செஞ்சிடலாம். புதுசாக வடை போடுறவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இன்னொரு தடவை நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நான் வடையை வந்து இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கிறேன். நல்லா அது மொறுமொறுன்னு நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர வரையும் அது வேக விடணும். அந்த ஓசையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வடையை வந்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா மொறுமொறுன்னு நம்மளுக்கு வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வடையை வந்து எடுக்கணும். ஸோ இப்போ நான் வெளியில் எடுத்துடுறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே சுவையான உளுந்த வடை ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.